ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். ஸோ இன்றைக்கி டுடே போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்னன்றதை பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தோம்னா, கேப் அப் ஆகிறதுக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி சப்போஸ் கேப் டவுன் ஆனாங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன் கொடுக்கணும். கேப் டவுன் கொடுத்தா தான் அப்போ தான் நம்மளுக்கு ஃபர்தர் டவுன் மூமெண்ட் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். 100 பாயிண்ட் கேப் டவுன் கொடுத்தா மட்டும் தான் நம்மளுக்கு டவுன் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு அப் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குன்ற மாதிரி தான் நம்ம எஸ்டர்டே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் லெவல்ஸ். சரியா? ஓகேயா? சரி, நம்ம இன்றைக்கி மார்க்கெட் மூவ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்த 75 டபுளாக போட்டிங்கன்னா 150 பாயிண்ட் வரும். அந்த 150 பாயிண்ட்டுக்கு தான் இன்றைக்கி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு தெரியும். சரி, ரைட், ஓகே. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனது திருப்பி ஏன் ப்ரோ கீழே வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கி ஓப்பன் பண்ண இடத்துலேருந்து ஃபஸ்ட்டு ஹை கொடுத்தாங்களா, அந்த ஹைக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணி வச்சு பாருங்கள். ஒரு 92 பாயிண்ட் வரும். அந்த 92 நம்ம 2ஆக டிவைட் பண்ணோம்னா 46 வரும். அந்த 46க்கு கீழே மார்க்கெட் கிளியர் பண்ணலாம். மற்ற 50% எல்லாமே கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். ஜஸ்ட்டு இதை பற்றி உங்களுக்கு கிளியரான புரிதல் வேணும்னா வீடியோவில் லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் கிளிக் பண்ணி பாருங்கள். இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரி, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரோ ரன் ஆகும், ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு கேப் டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒரு 20% தான் இருக்குது. மீதி ஒரு கேப் டவுன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. கேப் டவுன் ஆகலாம், இல்லைன்னா கண்டினியூ பேட்டர்னில் ஓப்பன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நாளைக்கு மார்க்கெட் ரன் ஆகும். சப்போஸ் நம்மளுக்கு ரன் ஆகி நம்மளுக்கு மேலே அப்சைடில் இன்னும் லெவல் கிளியர் பண்ணலை. 25,700 இன்னும் அப்படியே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 நாளாகவே இந்த 700 கிளியர் பண்ணாமல் தான் பக்கத்தில் போயிட்டு அப்படியே கீழே டவுன் சைடில் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே கிளியராக தெரியும். சரி, அப் சைடில் போனாங்கன்னா 700, கீழே டவுன் சைடில் வந்தாங்கன்னா என்ன ப்ரோ, அப்படியே நம்ம மேலே சொன்ன பாயிண்ட்டை அப்படியே கீழே திருப்பி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். 400 இந்த டவுன் சைடில் வந்தாங்கன்னா 400 நம்மளுக்கு லெவல் கீழே இருக்குது. அப் சைடில் போனாங்கன்னா மேலே இருக்குது லெவல். அவ்வளோதான், ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டு, வேறு எதுவும் இல்லை. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பைரி டே நிஃப்டிக்கு கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் எடுங்க. இதை பற்றி உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான புரிதல் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.